During motion, if a man from equator to pole of Earth, his weight will neglect the effect of change in the radius. Given r omega square equal to 0.033 meter per second square. மேன் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து போல் தி எர்த்து போகும்பொழுது வெயிட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரேடியஸ் நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் ரேடியஸ் சேஞ்ச் ரேடியஸை அதுமாதிரி ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ வந்து 0.033 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா ஹவுமச் பர்சன்டேஜ் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவேட்டரில் வந்து ஜி வேரியேஷன் ஆக்சிடென்ட் டியூட்டி வேரியேஷன் வந்து என்ன உங்களுக்கு ஆஸ் பர் தி ஃபார்முலா ஜி ஈக்குவேட்டர் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆர் வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஜி போல் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடென்ட் டியூட்டி ஜி போல் மைனஸ் ஜி ஈக்குவேட்டர் டிவைட் பை ஜி ஈக்குவேட்டர். இப்போ ஜி போல் வந்து ஜின்னு சொல்லியிருக்கும், ஜி ஈக்குவேட்டர் வந்து உங்களுக்கு இது வேல்யூ சொல்லியிருக்கும் டிவைட் பை ஜி ஈக்குவேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வந்து அதிகம் சொல்லியிருக்கும். இது என்ன வரும்னா உங்களுக்கு ஜி மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஜி ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் பை ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் வரும். 9.8 ஜி இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இது வந்து 0.033 இது வந்து உங்களுக்கு நெக்லிஜிபிள். அப்போ இந்த ஒமேகா ஸ்கொயர் ஆர் இந்த ஜிஜி எடுக்கும்போது ஒமேகா ஸ்கொயர் ஆர் தான் இங்கே இருக்குது. இந்த டேர்ம் இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நெக்லிஜிபிள்ங்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஜின்னு எடுத்துக்கலாம். ஒமேகா ஸ்கொயர் பை ஜி ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.033 கொடுத்துருக்காங்க டிவைட் பை 9.8. இப்போ இந்த இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டாலும் உங்களுக்கு 0.34% வரும் இயர்லி. இந்த நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 0.00367 சம்திங்